8 வயசு குழந்தைக்கு லெஹங்கா பாவாடை சட்டை தைக்க போகிறோம். இது பாவாடை, இது லெஹங்காவோட சட்டை, இது அதோட லைனிங் துணி. இப்போ அளவுகள் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாவாடையோட உயரம் வந்து அந்த குழந்தைக்கு 34 இன்ச்சு, இதில் ஆனால் 36 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி இடுப்பளவும் கூட இருக்குது. அதை எப்படி கம்மி பண்ணுறதுங்கிறத நான் இந்த பட்டி இடுப்பு பட்டியை பிரிச்சுட்டு இந்த ஸ்டிச்சிங் இருக்குல்ல, இதில் வந்து ஒரு தையல் அப்படியே டைட் பண்ணி போட்டுட்டு இடுப்பளவுக்கு கரெக்டான அளவு வச்சு தையலை போட்டுட்டு அப்புறமே இந்த பட்டியை ஏற்றிக்கலாம். அது தைக்கும்போது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ லெஹங்கா தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு லைனிங் எடுத்துக்குவோம். லைனிங்கில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வெட்டணும். பாவாடை சட்டைக்கு வந்து சட்டையோட அளவு பாவாடைக்கு கீழே வரும். ஆனால் லெஹங்கா தைக்கும் போது பாவாடைக்கு மேலே இந்த கரெக்டான அளவில் இந்த லெஹங்கா சட்டை இருந்தால் தான் அந்த லெஹங்காவோட அளவு இருக்கும். அதனால் லெஹங்காவோட அளவு உயரம் 13 இன்ச்சு எடுத்திருக்கேன். நான் வந்து அளவு மார்க் பண்ணுறது வந்து 14 இன்ச்சு பண்ணுறேன். ஏன்னா மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும், கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருங்க. அப்போ 14 இன்ச்சு வரும். அப்போ அந்த 14 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ மார்பு சுற்றளவு 28 இன்ச்சு, அதில் பாதி 14. இப்போ நம்ம துணியை 2ஆக மடித்து போட்டிருக்கிறதுனால 7 இன்ச்சு வச்சா போதும். 7 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்காக சைடில் விடுறது ஒரு 1.5 இன்ச்சு. அப்போ 8 இன்ச்சு வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டரோட அளவு வந்து 12 இன்ச்சு இருக்குது நம்ம எடுத்த அளவு. இப்போ இதில் வைக்கிறது வந்து 10 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கம்மி பண்ணி தான் நம்ம ஷோல்டர் அளவு எடுப்போம். மார்க் பண்ணிக்கோங்க 5. ஆம்கோல் அளவுக்கு இந்த இறக்கமும் 5 இன்ச்சு வருது. மார்க் பண்ணிவிட்டு இப்போ மார்பு சுற்றளவு 28ல் பாதி 14, 14ல் பாதி 7 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 1.5 இன்ச்சு தையலுக்காக விட்டுடும். இப்போ இந்த ஆம்கோல் வளைவு வரைஞ்சிக்கோங்க. இப்போ இங்கே ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு போயிடும். இப்போ இந்த வரைஞ்சிருக்க அளவு இப்படி அந்த 12 இன்ச்சு ஆம்கோல் அளவு அதை வச்சு இப்படி டேப் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு இந்த இடம் வரும். இந்த இடம் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது கரெக்டான அளவு. இப்போ நெக்கோட அளவு 2 இன்ச்சு போடும் அகலம். உயரம் வந்து 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கு 4 இன்ச்சு, இங்கே ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சு போயிடும், அதனால் 4.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து இடுப்பு சுற்றளவு 20 இன்ச்சு, 20 இன்ச்சில் பாதி 10, 10ல் பாதி 5, அதோட 1.5 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. 6.5 இன்ச்சு. இங்கே இடையில டாட்டு 2 டாட்டு பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு, 7 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 7 இன்ச்சில் 1.5 இன்ச்சு தையலுக்கு போயிடும் சைடில் விட்டுறது. இது வந்து 11 இன்ச்சு இருக்குது. அதில் டாட் 1/2 இன்ச்சு 2 பக்கமும் பிடிச்சோம்னா 10 இன்ச்சு கரெக்டான அளவு வந்துடும். இப்போ நெக்கோட அளவு 4.5 இன்ச்சு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த அளவெடுக்கிறதே திரும்ப இன்னொரு வாட்டி சொல்கிறேன். 13 இன்ச்சு உயரம், ஆனால் நம்ம 14 இன்ச்சு உயரம் வச்சுருக்கேன். மேலே 1/2 இன்ச்சு தையலுக்காக போயிடும், கீழே 1/2 இன்ச்சு தையலுக்காக போயிடும். அப்போ 13 இன்ச்சு கரெக்டான அளவு கிடைக்கும். ரெடி பண்ண பிறகு மார்பு சுற்றளவு 8.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இதில் 1.5 இன்ச்சு தையலுக்காக விட்ருக்கோம். பாக்கி இருக்கிற 7 இன்ச்சு 2ஆக மடிச்சிருக்கிறதுனால 7 வருது. 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இடுப்பு சுற்றளவும் அதே மாதிரி 7 இன்ச்சு வச்சுருக்கேன். இதில் 1.5 இன்ச்சு தையலுக்கு போயிடும். பாக்கி 11 இன்ச்சு இருக்குது. 11 இன்ச்சில் இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, அந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு, இந்த 3 இன்ச்சு அளவு மார்க் பண்ணி ஒரு டாட்டு பிடிக்கிறதுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ இதில் ஒரு 1/2 இன்ச்சு, அந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு போனால் பாக்கி 20 இன்ச்சு. இப்போ இடுப்பு அளவு கரெக்டான அளவு வந்துடும். இப்போ ஷோல்டர் அளவு 5 வச்சுக்கோங்க. அதே 5 கீழே இங்கே வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த உயரமும் 5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்படியே ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இப்போ இதில் இந்த கர்வ் போட்டு இப்போ இந்த அளவு இது 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு தையலுக்கு போன பிறகு இந்த அளவை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆம்கோல் அளவு கரெக்டான அளவு கிடைக்கும்.
12 இன்ச்சு எடுத்தோம். இது 6 இருக்குது, டபுளாக போட்டால் 12 இன்ச்சு. அதே போல் நெக்கோட அளவு 2 இன்ச்சு ஆக்கலாம். இறக்கம் வந்து 4 இன்ச்சு வச்சுருக்கேன். இது 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு போனால் பாக்கி 4 இன்ச்சு நமக்கு அளவு கிடைக்கும் நெக்கோட அளவு. இப்போ இதை கட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த சைடில் 1/2 இன்ச்சு விட்டதை இந்த எக்ஸ்ட்ரா துணி இருந்ததுன்னா நமக்கு நிறைய துணி இருக்கேன்னு யோசிக்க தோணும். அதை கரெக்ட் பண்ணிவிட்டு இப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிவிடுவோம். இப்போ நெக்கை முதல்ல கட் பண்ணிடுறேன். இந்த வளைவு வெட்டும்போது கத்திரிக்கோலை எடுக்காமல் அப்படியே வளைச்சி கொண்டு வந்தீங்கன்னா இந்த பிசுறு இல்லாமல் நெக்கோட அளவு கரெக்டாக கட் பண்ண வரும். இந்த வளைவு கட் பண்ணும்போது பார்த்துருங்க. இப்போ இங்கே கூட இப்படி கட் பண்ணிவிட்டு எடுக்கலாம். இந்த வளைவு கட் பண்ணுற இடத்துல மட்டும் இப்படியே கட் பண்ணி இப்படியே வளைச்சி கொண்டு வந்துடுங்க. வளைச்சி கொண்டு வரும்போது இந்த வளைவு நமக்கு கரெக்டாக வரும். மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஆம்கள் அளவு மார்பு சுற்றளவை இந்த இடத்துல ஒரு அரைக்காட்டு போட்டுக்கோங்க. இந்த தையலுக்கு விட்ட துணியும் எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் ஒரு அரைக்காட்டு பண்ணிடுங்க. இப்போ இப்படி விரித்து வச்சுட்டு இப்போ இந்த டாட்டு பிடிக்கிறது உங்களுக்கு எங்கன பிடிக்கிறது, ரொம்ப தள்ளி பிடிச்சிட்டா சைடில் போயிடும். அதனால் கரெக்டான அளவுக்கு இங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க 3 இன்ச்சு வச்சு. அதே 3 இங்கே வச்சுக்கோங்க. இந்த சின்ன குழந்தை தானே, அதனால் உயரமும் 3 இன்ச்சு வச்சா போதும். இது ஒரு 1/2 இன்ச்சு தான் நம்ம துணி விட்டுருக்கோம். அதனால் ஒரு 1/2 இன்ச்சுக்கு டாட் இப்படி மெலிசாக பிடிச்சிட்டா போதும். டாட்டு பிடிச்சாச்சு. இப்போ இது ஃப்ரண்ட் பீஸ் வெட்டியாச்சு. அடுத்தது பேக் பீஸ் வெட்டுறது எப்படி பார்த்துக்கணும். பெரும்பாலும் ரெண்டையுமே நீங்கள் மடிப்பு பாகத்திலே வெட்டிக்கங்க. அப்புறமே வேண்டாம் ஓப்பனுக்காக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவை மார்க் பண்ணிட்டு பேக் நெக்கோட அளவு கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு நாட்டு வச்சா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதனால பேக் நெக்கு ஒரு 4-5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதை அப்படியே கட் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி வச்சுட்டு ஒரு நாட்டு வச்சிடலாம். இது பேக் பீஸு. இப்போ ஸ்லீவ் வெட்டுறது. கை நீளம் 4 இன்ச்சு, ஆனால் நம்ம 5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துக்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். அதே போல் இங்கே கையை அடித்து திருப்பத்துக்கும் 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். இப்போ இந்த சுற்றளவு ஏன் இங்கே 2.5 இன்ச்சு வைக்கிறோன்னா அதிகம் 3 இன்ச்சு வருவோம் அப்போ எப்போதும். ஆனால் 3 இன்ச்சு வச்சா ரொம்ப உள்ளே போயிடும் ஆம்கோல் அளவு. அதனால் இது லெஹங்கா சட்டை தானே, சின்ன குழந்தைக்காக 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம். இங்கே வச்சு இப்படியே இந்த வளைவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவு வந்து கம்மியாக வச்சோம்னா 2 இன்ச்சு வச்சோம்னா இந்த ரவுண்டு கையில் ரவுண்டு போடும்போது இந்த இடம் மேலே தூக்கிட்டும் இந்த இடம் இறங்கியும் வரும். அதுக்காக வேண்டி 2.5 இன்ச்சு வச்சு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கையோட அளவு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆம்கோல்லே உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, இப்போ 2 இன்ச்சு வச்சிங்கனாலும் இது என்ன இந்த இடம் நீட்டமாக வரும் வெளியில் ஆம்கோலுக்கிட்ட. அதிகமாக வச்சிங்கனாலும் அந்த ரெடிமேட் ட்ரெஸ்லலாம் இப்போ இத்தனோடு கொடுக்குறான், அவ்வளோ சின்னதாக வச்சு போட்டாலும் இந்த இடம் இப்படி உள்ளே போய் இப்படி பிடிச்சிட்டு இப்படி இருக்கும். அது மாற்ற முடியாது. அதனால் இதை நீங்கள் வந்து கரெக்டான அளவு 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவு வந்து கம்மியாக 2 இன்ச்சு வச்சு வெட்டிட்டீங்கன்னா, இல்லை அதிகமாக குடஞ்சி வெட்டிட்டீங்கன்னாலும் அப்புறம் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா அப்புறம் கரெக்ட் பண்ண முடியாது. இந்த அளவு கம்மியாக வச்சு கட் பண்ணி நீங்கள் வெட்டினீங்கன்னா கூட கையை பிரிச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு இங்கிட்ட இறக்கி இப்படி வெட்டி தைச்சிக்கலாம். அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்து வெட்டுங்க. இந்த சென்டரில் ஒரு அர்க்காட் பண்ணிவிடுங்க. இந்த கை வெட்டி இருக்கிறது நம்ம ஏற்றும் போது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக வேண்டி இதை வச்சு பார்த்துக்கோங்க. இங்கே 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். இப்போ வச்சு பார்த்தீங்கன்னா இது கரெக்டான அளவு இப்படி கரெக்டாக ஃபிட் ஆகும்.
இதையும் ஒரு அர்க்காத்து பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரண்ட் பேக் வெட்டிக்கோங்க. ஃப்ரண்ட் வெட்டும் போது ஒரு 1/2 இன்ச் இங்கே மட்டும்தான் குடையணும், இங்கெல்லாம் குடையக்கூடாது. இப்படியே கொண்டு வந்து இப்படி லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு குறைஞ்சிட்டிங்கன்னா இந்த கையில் ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் கையில் சுருக்கம் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ ஒரிஜினலில் வெட்டும். இது கைக்கு பைப்பிங் கொடுத்துருக்காங்க, அந்த பைப்பிங் கொடுத்துருக்க பக்கமே வெட்டிக்கலாம். இப்போ இதில் மடித்து அடித்து இந்த பைப்பிங் கொடுத்துருக்காங்க, இந்த பிசுரை மறைக்கிறதுக்காண்டி இப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த லைனிங்கை வந்து இப்படி இந்த கோடு போட்டிருக்கலாம், 1 இன்ச்சு துணி விட்டுருக்கத இப்படி சிங்கிள் அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே வச்சு அடிச்சுக்கலாம். நம்ம இப்படியே வச்சு தைச்சிக்கலாம். அதனால் இதே அளவு வெட்டிடுங்க. நீங்கள் ரெண்டு துணியும் சேர்த்து ஒரு அர்க்காத் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாறாமல் இருக்கும். இந்த இடமும் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த பூ டிசைன் கொடுத்துருக்காங்க, அதனால் ஃப்ரண்ட்டை வெட்டிக்குவோம். இந்த துணியில் இதில் பூ அங்கங்கே தான் 8 கொடுத்துருக்காங்க, அதனால் இது என்ன செய்யணும், இந்த ஒரு பூவை மட்டும் சென்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பூ வந்து ஷோல்டர்கிட்ட வரும். அப்போ நமக்கு வந்து இங்கே 2 பூ கிடைக்கும், இங்கே 2 கிடைக்கும். அதை பார்த்து நீங்கள் துணிக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ளவர்ஸை சென்டர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரண்ட் பீஸ் இதில் வச்சு அப்படியே கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க துணி வந்து நேராக இல்லை, அதனால் இதை கட் பண்ணிவிடுங்க. நம்ம தான் துணி விட்டுருக்கோம், அதனால் மடித்து அடிச்சுக்கணும். கை வெட்டியாச்சு, ஃப்ரண்ட் வெட்டியாச்சு, இது பேக் வெட்டி. பேக்கில் இந்த மடிச்சடிக்கிற மாதிரி இங்கே துணி இருக்குது எக்ஸ்ட்ரா, அதை விட்டுக்கலாம். இது பேக் பீஸு, இது ஃப்ரண்ட் பீஸு, இது கையோட எல்லாம் கட்டிங் பண்ணியாச்சு. இனிமேல் தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம்.